السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى فلنحيينه حياة طيبة. وقال النبي صلى الله عليه وسلم: ليس الشيء أقرب على الله من الدعاء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் ஆளும் நிகரில் ஆர்வம் கொண்ட எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக செல்வார் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிழந்தாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாத்தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக வரலாற்று நிறைந்த இஸ்லாமிய மாதங்களில் 5வது மாதமாகிய ஜமாதுல் ஊலா முதல் ஜும்மாவினை அடைந்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவரிலும் அல்லாஹ்வின் நேர்ந்தருள் என்றென்றும் இந்த நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். வெளியேற்றக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வாழ்கிற சமூகத்திற்கு வாழ்வியல் வழிகாட்டுதலை தொடர்ந்து தருவதற்காக குர்ஆனை நடமாடும் வழிகாட்டியாக கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். குர்ஆனானது தன் வாழ்க்கையை அமைத்து இறுதி நாளில் வரை வரக்கூடிய சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகச் சிறந்த வழிகாட்டியாக அல்லாஹ் அமைத்து தந்தார். அல்லாஹ்வுடைய வாக்குகளான வேத வழியான குர்ஆன் ஏராளமான வரலாறுகளை சுமந்திருக்கிறது. வரலாறுகளை கதைகளாக வாசித்து கடப்பதற்க நோக்கம் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துன் லிஉலில் அல்பாப். வரலாறுகளை வாசிக்கிற சமுதாயத்திற்கு, அறிவுடைய மக்களுக்கு அது பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். வரலாறுகள் என்பது அவைகளில் இருக்கிற செய்திகளை சொந்த வாழ்க்கைக்கு பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் நிறைய வரலாற்று செய்திகளை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அதிலே நபிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகச் சிறந்த இறை தூதராக, வேதம் வழங்கப்பட்ட ரசூலாக, பறவைகளின் மொழியை கற்றுக்கொண்டவராக, கடுமையான உழைப்பாளியாக, இறைபக்தியாளராக, இரும்பை மெழுகு போல் உருக்குகிற ஆற்றல் படைத்தவராக, அரசியலில் தன்னிகரில்லாத ஆட்சியாளராக,
இப்படி பல்வேறு காட்சிகளை அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். உலகில் ஆக சிறந்த 4 வேதங்கள் தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன். ஜபூர் வேதம் வழங்கப்பட்ட நபியாகவும் அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 150 பாக்களை கொண்ட வேதம், பாடல் வரியில் கண்ணிகளாக வடிவமைக்கப்பட்டது ஜபூர் வேதம். ஒரு குதிரையினுடைய சேதத்தை கட்டி முடிப்பதற்குள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரை ஓடி முடித்து விடுவார்கள். அவ்வளவு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். அவர் ஜபூரை பாடுகிற பொழுது, ஓடுகிற பொழுதெல்லாம் எதிர் பின்பமாக மலைகள் அந்த வாத்தியங்களை எதிரொலிக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இவ்வளவு எளிமையான ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசியல்வாதி, ஒரு இறை தூதர், தனி சிறப்புகளை கொண்டவர்கள். இவர்கள் குறித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய பசிக்காக சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிடுவதற்காக சம்பாதிக்கிறார். சம்பாத்தியத்தில் மிக சிறந்த சம்பாத்தியம் எது என்று சொன்னால், சொந்த உழைப்பில் யார் சாப்பிடுகிறாரோ அதுதான் சிறந்த உணவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். பல்வேறு வழிகளில் அவருடைய பசியை ஆற்றக்கூடிய உணவு ஒரு மனிதருக்கு கிடைக்கலாம், வசப்படலாம். ஆனால் தன்னுடைய சொந்த உழைப்பில் சாப்பிடுவதே மிக சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பல பாடங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். சில பேர்களை இப்படி சொல்வார்கள், போஷோறு, தண்டச்சோறு, அவமானப்படுத்துவதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஆனால் ஒரு மூவினுக்குள் இருக்க வேண்டிய உறுதி, நான் உழைத்து என்னுடைய சொந்த உழைப்பில் சாப்பிடுவது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார். இப்படி சொன்ன பெருமானார் இதற்கு முன்னோடியாக, முன்னுதாரணமாக சொல்வது, இவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த உழைப்பில் சாப்பிடுவோராக இருந்தார்கள். இந்த வரலாற்றை பதிவு செய்கிற பெருமானார் சொல்வார்கள், ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அருகிலே 2 வானவர்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார்களாம். நல்ல மனிதர், இறைபக்தி உள்ளவர், விசுவாசம் உள்ளவர், பேணுதலானவர், சிறந்த ஆட்சியாளர், நீதிக்கு ஒரு உதாரணம். இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு மலக்கு சொல்வார், இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் இவர் அரசு நிதியிலிருந்து சாப்பிடுகிறார், அது குறைதானே. இவர் அரசு வருவாயிலிருந்து சாப்பிடுகிறார். திடுக்குற்று விழித்திருந்த அடுத்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யாரா நீ எனக்கு தந்தது ஆட்சி அதிகாரம், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அல்லாஹ் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனா நீ அதை கற்றுத்தரலையே. அரசியலை தான் எனக்கு வசப்படுத்தி தந்தாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், அதனை மிக நியாயமாக நான் நடத்துகிறேன். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், ஆட்சி அதிகாரம், அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக, நீங்கள் சாப்பிடுவதற்கான உழைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் நான் சொல்லித்தர்றேன், நீங்கள் இரும்பை தொட்டால் மெழுகு போல் அது வசப்படும் என்றார். இந்த இரும்பு சார்ந்த தொழில்கள் இருக்க இல்லையா, அது எவ்வளவு சிரமமான தொழில். அதனை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் இலகுவாக்கி தந்தார். அப்படி தொட்ட மெழுகு ஆயுதங்கிறது அர்த்தம் அல்ல. மெழுகை போல அந்த இரும்பை எப்படியும் கைகளால் வடிவமைத்து விட முடியும். அப்படி ஒரு சுய தொழிலை தந்த பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை பயன்படுத்தி கவசங்களை, போருக்கான கவசங்களை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். மிகப்பெரிய அரசியல்,
நாடாளும் மன்னர். ஆனாலும் சொந்த உழைப்பில் சாப்பிட வேண்டும். அதனால் கவசங்களை தயார் செய்து சந்தையில் போய் விற்பனை செய்வார்கள். அதில் வருகிற ஒரு வருமானத்தை மறு தொழிலுக்காகவும், ஒரு பகுதியை தன் குடும்பத்திற்காகவும், ஒரு பகுதியை தர்மத்திற்கும் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு நீண்ட வரலாற்றை சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கைரம் மின் அன் யஅகுல மின் அமலிஹி. ஒரு மனிதன் சாப்பிடுகிற சாப்பாடுகளில் சொந்த உழைப்பில் வந்த சாப்பாட்டை விட மிக சிறந்த உணவு சாப்பிடுதல் வேறு எதுவும் இல்லை என்று பெருமானார் சொன்னார். சொல்லிட்டு சொல்வார்கள், பேரரசராக வாழ்ந்த நபிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தன்னுடைய சொந்த உழைப்பில் சாப்பிடக்கூடியவராக வாழ்ந்தார். இந்த உதாரணம் எதற்கு தெரியுமா? அரசர்கள் தனியா உழைக்க வேண்டிய நேரமோ அவசியமோ அவர்களுக்கு ஏற்படாது இல்லையா? அப்படிப்பட்ட அரசர்களே அல்லாஹ்வை பயந்து தன் பசிக்காக சாப்பிடுகிற சாப்பாடு சொந்த உழைப்பில் வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற கவனத்தை அல்லாஹ் தந்தார். அதுவே சிறந்த உணவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இதற்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று அடையாளப்படுத்தினார். அல்லாஹ் அந்த சிந்தனையை நமக்கு நசீபாக்கி தருவானார். ஒருவரை சார்ந்து சாப்பிடுதல் வாழுதல் என்பதை தவிர்த்து சுயமாய் வாழுதல் என்பதும் அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு இபாதத். இரண்டாவது, பெருமானார் முன்னுதாரணமாக காட்டிய மகத்தான ஒரு செயல். பலவிதமான நோன்புகள் இருக்கிறது. பரவான நோன்பு, நேர்ச்சை நோன்பு, முஸ்தஹபான நஃபிலான நோன்புகள். இந்த நோன்புகள் எல்லாவற்றிலேயும் உபரியான நோன்புகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நோன்புகளில் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு என்றார்கள். நோன்புகளில் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. அந்த நோன்பின் வரையறையை பெருமானார் பேசும் பொழுது, யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமா, ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். உலகத்துல ரொம்ப கஷ்டமானது இதுதான். கண்டிப்பா ரமலான்ல 30 நாள் நோன்பு வைக்கிறது சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க. ஒரு நாள் நோன்பு வைக்கணும், ஒரு நாள் நோன்பு விடணும். ஒரு சாதி கேட்டுட்டே வருவார், நிறைய சக்தி இருக்கு நாயகமே, நோன்பிற்கான வழிமுறைகளை எனக்கு இன்னும் அதிகப்படுத்தி தாருங்கள். அல்லாஹ் சொல்லுவாங்க, ரமலான் நோன்பு வை, இல்ல இன்னும் முடியும், 6 நோன்பு வை, இன்னும் முடியும், மாசத்துல 3 நோன்பு வை, இன்னும் முடியும், திங்கட்கிழமை வை, இன்னும் முடியும், வியாழக்கிழமை வை, இன்னும் முடியும். அப்பதான் அல்லாஹ் சொன்னாங்க, உடம்புக்கு சில உரிமைகள் இருக்கு. அதனால நோன்பு வைப்பதாக இருந்தால் மிகச் சிறந்த நோன்பு அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் நோன்பை விடுவார்கள். இந்த உம்மத்திற்கான மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரியாக பெருமானார் முன்வைத்த நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். நேர்மையான ஆட்சியாளர், அழகிய குரல் வளம் படைத்தவர்கள், வேதத்தை ரசித்து ஓதுவார்கள். பின்புலத்தில் மலைகளில் இருந்து அந்த எக்கோ, அந்த பிரதிபலிப்பு வெளிப்படும். இப்படி எல்லாம் அல்லாஹ் ஆச்சரியத்தோடு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை குர்ஆன் எழுதிட்டு பதிவு செய்திருக்கிறார். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயம் பயன்பெற வேண்டிய ஒரு 8 செய்திகளை துஆவாக நபிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். எல்லா காலத்திலும் வாழுகிற மக்களுக்கு அது பாடமாக படிப்பினையாக அமையும். மிக சிறந்த துஆ இதோ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ஏன்னா துஆ என்பது ஒரு சடங்காக இருந்தால் ஒரு காலத்திலே அதற்கான ரிசல்ட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சடங்குனா தொழுது முடிச்சாலும் இப்படி தூக்க வேண்டியது, எதையாவது நம்ம கேட்டுட்டு இப்படி போறது. அதை ஒரு ஆத்மார்த்தமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு, ஏற்றுக்கொள்ளாமல் ஆகுவதற்கான குறைகளை நீக்கி முழு நம்பிக்கையோடு கேட்கப்படுகிற துஆ
அதுவே இபாதத்தாக வணக்கமாக மாறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், லைஸ ஷைஉ அக்ரம அலல்லாஹ் மினத் துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆவை விட மிக சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்வார். அப்படின்னா ஒரு மூமினே எல்லா விஷயத்திற்கும் துஆவைத்தான் தூக்க வேண்டும் என்று பெருமானார் கற்றுத் தருவார்கள். ஏன்னா எல்லாத்தையும் நாம செஞ்சிட முடியாது. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், எனக்கு அப்படி ஐடியா இருக்கு, நான் ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கேன் சொல்லலாம். இதற்கான அறிவை தருபவன், சொல்லுங்க, அறிவை தருபவன், சிந்தனையை தருபவன், மனதை தருபவன், குணத்தை தருபவன். சிலதெல்லாம் நம்மால் செய்யவே முடியாது சொல்லலாம். அத்தகைய விஷயங்களை முன்வைத்துதான் நபிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அர்பஆ. ஒரு 4 விஷயத்தை வாழ்க்கைக்காக கொடு அல்லாஹ், நீதான் தர முடியும் சொல்லிவிட்டு கேட்பார்கள், ரப்பே லிசானன் தாக்கிரா, உன்னை திக்ர் செய்கிற நாவை கொடு கேட்டார். இது நம்மால சாத்தியமே படாது. பழக்கம் என்பது வேறு. ஃபஜ்ர் தொழுத உடனே அப்படி தரங்க சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அது பழக்கம். இந்த பழக்கம் எப்பொழுதும் வாழ்க்கையில வரும், எங்கிருந்தாலும் வர வேண்டும். அல்லாஹ்வை மறவாமல் திக்ர் செய்கிற நாவு, அது யாருதான் கொடுக்கணும் சொல்லுங்க, யாருதான் கொடுக்கணும்? அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். நம்ம நினைத்துக் கொள்ளலாம். இப்ப என்ன ஆகும்? அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிற நாவு யாருக்கு இருக்கிறதோ எல்லா சோதனையிலிருந்தும் அவர் காப்பாற்றப்படுவார். பெருமானார் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனை மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாக்குகிற பொருள் எதுன்னு கேட்டார். ஒருத்தருக்கு வர்ற சோதனை எல்லாத்துக்கும் காரணம் எது? அல்லாஹ்வுடைய ரசூல் நாக்க புடிச்சு காமிச்சார். நாக்க இது பேசாம இருந்துச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனை இல்ல, தொழில பிரச்சனை இல்ல, பள்ளிக்கூடத்துல பிரச்சனை இல்ல, நண்பர்களோடு பிரச்சனை இல்ல. செய்தனா சுத்தீர்த்தனாயிரம் இந்த நாவுக்கு பாடம் சொல்வதற்காக கூழாங்கல்லை வாயில போட்டு வச்சிருப்பார். கூழாங்கல்ல வாயில போட்டு வச்சிருப்பார். இப்பொழுது பேச போவது தேவையா இல்லையா யோசிப்பார்கள். தேவை என்றால் கல்லை எடுத்து விட்டு பேசுவார்கள், தேவையில்லை என்று சொன்னா நாவை அடக்கிக் கொள்வார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, சொர்க்கம் கூட அல்லாஹ், சொர்க்கம் கூட அல்லாஹ்னு கேட்கிறீங்களே, நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன், சொர்க்கத்திற்கு நான் உத்திரவாதம் தருகிறேன் சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வார்கள், யார் 2 தாடைகளுக்கும் 2 கொடைகளுக்கும் மத்தியில் இருக்கிற உறுப்பை பக்குவமாக கையாளுவோம், அதை சரியாக பயன்படுத்துவோம் என்று எனக்கு வாக்குமூலம் தருகிறாரோ நிச்சயமா நான் அவருக்கு சொர்க்கத்தை வாங்கி தந்து விடுவேன். நாவு, உயிர் உறுப்பு, இந்த 2 தான் உலகத்துல பெரும் பிரச்சனைகள். இந்த 2ஐயும் கட்டுப்படுத்த தெரியாதவர்களால் உலகம் தொடர்ந்து அசிங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த நாவு அல்லாஹ்வினால் திக்ர் செய்கிற நாவு என்ற நிலை தரப்படும் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு பழகிடும் அப்படின்னா, அவர் எங்க போனாலும் சரி, வியாபாரம் செய்வாரு, நண்பர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, ரோட்ல நடந்துட்டு இருப்பாரு, வாகனம் ஓட்டிக் கொண்டிருப்பார். இந்த நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கும் மிக பெரும் சோதனைகளில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். ஒரு சாமி என்று கேட்பார், யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்களேன், எனக்கு துஆ செய்யுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், நீ அல்லாஹ்விடத்தில் இப்படி கேளு, யா அல்லாஹ், கடைசி உயிர் பிரிகிற நேரம் வரை இந்த நாவு திக்ரை கொண்டு ஈரப்பதம் உடையதாக ஆக்கி தருவாயாக அப்படின்னு. ஏன்னா திக்ர் செய்ய செய்ய நாவு வறண்டு போகாது. இந்த பழக்கம்ன்றது வேறங்க, அது தானா அந்த நேரத்துக்கு வந்துடும். அசல் தொழுதோட தானாக செய்வோம் சொல்லுங்க, வித்திரு தொழுதோட. ஆனால் இது அல்லாத நேரங்களிலேயும் இந்த நாவு திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் தான் உதவி செய்ய வேண்டும்.
நபிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் சதாவும் திக்ர் செய்கிற நாவை கொடு. 99% எல்லாருடைய வாழ்விலும் சோதனை எங்க வந்துச்சுன்னு கேட்டா வாயால வந்த வினை, நாவால் ஏற்பட்ட சோதனை. இந்த நாவை அடக்குவதற்கான மிகப்பெரிய மருந்து அது திக்ர் செய்கிற பழக்கம் வந்துவிட்டால் நாவினால் ஏற்படுகிற சோதனைகளிலிருந்து ஒரு அடியான் காக்கப்படுவான். அதனாலதான் தன் பலவீனத்தை வெளிப்படுத்திய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நம்மை புரிய வைக்கிறார்கள். உனக்கு சுய ஆற்றல் இல்லை, நீ அல்லாஹ்ட்ட கேளு, யா அல்லாஹ் என் நாவு திக்ர் செய்கிற நாவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது கல்பன் ஷாக்கிரா, யா அல்லாஹ் நன்றி செலுத்தும் இதயத்தை கொடுனார். இது என்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீங்களா, உங்களிடம் நன்றி வெளிப்படாதா? நிறைய இடத்துல கேட்டுட்டு ஒரு இடத்துல ஆனந்தமாக சொல்வார், வகலீலுன் மின் இபாதிய ஷகூர், நன்றியாளர்கள் என்னுடைய அடியார்களில் மிக குறைவு என்று சொன்னார். இத சுய வாழ்க்கையில நம்ம சோதிச்சு பார்த்தோம்னு வச்சுங்க, ஒரு ஆளு நம்மளை கூட்டிட்டு போய் டீ வாங்கி கொடுத்தாரு, அவ்வளவுதான். வரும்போது சொல்றோம் சுக்ரியா, தேங்க்ஸ் அப்படிங்கிறோம். இது எவ்வளவு பெரிய வேலை செய்யும் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய வேலை செய்யும். டீ அல்லங்க, அந்த நன்றியான ஒரு வார்த்தை எதிரில் இருக்கக்கூடிய மனிதரை குதூகலப்படுத்துகிறது, ஆனந்தப்படுத்துகிறது, சொன்னவரின் மீது மரியாதை உருவாக்கி தருகிறது. இல்லைன்னா சாதாரண சொல்லுவோம், அவன் நன்றி கிட்டவன், எவ்வளவு செஞ்சாலும் அவன்கிட்ட மனிதனே இந்த நன்றியை எதிர்பார்க்கிறானே. ரப்பல் ஆலமீன் இந்த வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் அழகான வாழ்வை தந்திருக்கிறான். என்றைக்காவது அவனுக்கு எங்க சாப்பிட்டவன் அல்ல சொல்லணும், அதுவும் பழக்கத்துல சொல்றோம். பழக்கத்துல சொல்வதல்ல, இந்த உணவை சாப்பிடுவதற்குண்டான தகுதியோடு எனக்கு தந்தான், அந்த உணவின் சுவையை உணர வைத்தான், அது தொண்டை குழியில் மாட்டாமல் இறங்க வைத்தான், அதை ஜீரண சக்தியை கொடுத்து கழிவாக்கினான், சக்தியை சேர்க்க வைத்தான், கழிவை வெளியேற்றினான். இத்தனை நினைச்சு பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை பேர் சொல்லுங்க. பெரிய மகான் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனார். அவரை அழைத்து சென்றவர் ஒரு சராசரியான மனிதர். வீட்டுல போய் சாப்பாட்டுக்கு அமரும் பொழுது இங்கிருந்து தன் மனைவி அறிமுகப்படுத்துகிறார். என் மனைவி இவங்கதான், எங்களுக்கு இப்ப திருமணம் ஆச்சு, இப்படி ஆச்சு, நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இது துவா செய்யுங்க, சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த பெரியார், நல்லவர்களுக்கு அடையாளம் இருந்தாரு, சாப்பிட்டு முடித்தவுடன் முதல்ல சொன்னது, சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த பெண்மணி கேட்கிற விதத்தில் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து துவா செய்கிறார். இதை நாம எப்படி பழகி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, எங்கேயாவது கூடி உட்கார்ந்து சாப்பிடும் போது அதற்குதான் துவா வரும், நாம ஓத மாட்டோம். புரிஞ்சுதா? அது புரிஞ்சுதா? அடியானாக இருப்பவர்கள் அத்தனை பேர்களை துவா செய்யணுமா இல்லையா? என் வீட்டுல சாப்பிட்டாலும், ஹோட்டலில் சாப்பிட்டாலும், விருந்தில் சாப்பிட்டாலும் ரிஸ்க் அளித்தவன் யாரு? அல்லாஹ். அதுல சின்ன ஒரு விஷம், ஒரு துளி ஒவ்வாமை இருந்தாலே அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு? ஃபுட் பாய்சன் சொல்லி அட்மிட் ஆயிரும். இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாமல் வாந்தியோடு வெளிப்படுகிறது. 30 வருஷமா சாப்பிட்டு இருக்கிற, 40 வருஷமா சாப்பிட்டு இருக்கிற அந்த பெண்மணி உள்ளிருந்து அழுக ஆரம்பித்தார்கள். அந்த அழுகை சத்தம் வெளியே கேட்குது. உங்க வயதுக்கார நம்ம நல்ல மக்கள் சொன்னோம். கணவர் பதறி போய்விட்டார். என்னமோ ஏதோ நான் அடைச்சா அந்த பெண்மணி உள்ளிருந்து சொல்லுகிறார், உங்க நண்பர் உங்களை விருந்து கூட்டிட்டு வந்தார், என்னுடைய கணவர், நாங்க திருமணமாய் 30 வருஷமா இருக்கிறோம், ஒரு நாள் கூட என் சமையலை நல்லா இருக்குன்னு ஒரு பாராட்டு தெரியல, சாப்பாட்டை தந்த அல்லாஹ்வையும் புகழ்வதில்லை, ஒரே ஒரு நேர சாப்பாடு, ஒரு நேரம் இருந்து
நீங்கள் யார் என்றே தெரியாது, என் சமையல் நன்றாக இருக்கிறது என்று சொன்னீர்கள், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறீர்கள், என் கணவனை நினைத்துதான் நான் அழுகிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னார். கோவில்களே, எல்லோருடைய வாழ்விலும் யோசிக்க வேண்டிய விஷயம். எப்படாடி சரியில்லை, அவ வாயாடி, அவ சமைச்சா சரியாகாது. மனைவியை திருப்திப்படுத்துகிற வழிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எப்பொழுதும் சாப்பிடுகிற உணவை குறை சொல்லாதீர்கள், சமையல் செய்தவர்களை பாராட்டுங்கள் என்று சொன்னார். இது எப்பயுமே சாத்தியமானா? சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. ஆனால் மனம் குளிர ஒருவருக்கு நன்றி செலுத்துவது அவர்களை ஊக்குவிக்குமா இல்லையா? பெருமானாருடைய உயர்ந்த ஒரு பழக்கம், 63 ஆண்டுகளிலேயும் உணவை பெருமானார் ஒருபோதும் குறை சொன்னதில்லை, சமைத்தவர்களையும் குறை சொன்னதில்லை. தனக்கு பிடிக்காவிட்டால் தவிர்த்துக் கொள்வார்கள் தவிர குறை சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் நம்ம படிக்கணும். சில இடங்கள்ல சில கணவர்கள் தங்களுடைய வீடுகளிலே என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, மனுஷன் இம்மாடா ஒப்பனுக்கு போடுமா, சம்பந்தம் இல்லாம இல்லையா? இது என்ன ஆகும்னா மிகப்பெரிய விரக்தியை உருவாக்கி தரும். இப்படி சொல்லாம இல்லையா? இப்படி சொல்லாம இல்லையா? அருமையா சாப்பாடு கொஞ்சம் உப்பு கம்மி, அவ்வளவுதான். ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள், அடுத்த முறை கவனத்தோடும் இருப்பார்கள். எல்லா வீட்லயும் ஒரு வழக்கத்து நடக்குங்க, சாப்பாட்டுல முடி இல்லாத வீடு சொல்லுங்க இல்ல. இப்ப டென்ஷன் அந்த முடியை தூக்கிட்டு அலைஞ்சீங்கன்னா பத்னி யாருக்கு? பத்னி யாருக்கு? வடமோசேன்னு உட்கார்ந்து வேண்டியதுதான். ரொம்ப அறிவாளியான ஒரு ஆளு எடுத்தார் முடிய, பெரிய முடியாது. அம்மனே ஏனுங்க, உன் தலையில இருந்தால் அழகுதான், சாப்பாட்டுல இருந்தால் அழகுதான், செருப்புல அடிச்ச மாதிரி அவ்வளவுதான். இதையெல்லாம் வைத்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நன்றி பாராட்டும் இதயத்தை நீதான் தர வேண்டும். இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்து இன்னைக்கு 10 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ரோட்ல போங்க, ஹலோ தேங்க்ஸ், ஹலோ தேங்க்ஸ், மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவோம். அணுகுமுறை வாழ்வியலில் தோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் எல்லா இடத்துலயும் ரப்பாவே போறாங்க. அவனால் வாழ முடியுமா, நற்பெயர் பெற முடியுமா? சந்தர்ப்பங்கள் ஓரிரு முறைதான் வழங்கப்படும். பிறகு நன்றி கெட்ட குணத்தால் அவனுக்கு எல்லா வாய்ப்புகளும் தவறிப்போம். அவனுக்கு எல்லாம் செஞ்சோம்னாப்பா உபகாரத்துக்கே அது கெட்ட பேரு. வாய்ப்புகள் இருந்தும் மறுக்கப்படும், தகுதிகள் இருந்தும் மறுக்கப்படும். அதற்கான ஒரு காரணத்தை யோசித்து பார்த்தால் சின்னஞ்சிறு மனிதர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்றுவாங்க. எந்த இடத்தில் தெரியுமா? அந்த ஒரு சின்ன வார்த்தை, தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க. வியாபாரமாகட்டும், நண்பர்களாகட்டும், சமூகமாகட்டும், சகோதர சமுதாயமாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், முதலாளியாகட்டும். ஒரு முதலாளி தொழிலாளியை பார்த்து சொல்ற, தம்பி வியாபாரம் ரொம்ப அருமையா போயிருக்கு தம்பி, வேண்டுறீங்களா? உனக்கு ரொம்ப நான் நன்றி செலுத்துறேன். இப்ப என்ன தெரியுமா? ஒரு நிரந்தர அடிமை அவருக்கு கிடைத்து விட்டார் என்று பொருள். ஒரு வார்த்தை தான். விசுவாசம் அதிகரிக்கும். ஒரு நான் வேலைக்காரனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றதா? அவன் செஞ்ச வேலைக்கு சம்பளம் வாங்குகிறான், என்ன இருந்தாலும் அவன் வேலைக்காரன், நான் முதலாளி. இந்த ஆணவம் ஒரு தொழிலாளியை இழப்பதற்குத்தான் வழிவகுக்குமே தவிர பெரிய ஒரு வார்த்தை ரொம்ப நன்றிப்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்க முடியாது, என் இடத்துல இருந்து நீ உழைக்கிற. அவன் விசுவாசியாகவும் மிகச்சிறந்த நன்றியாளனாகவும் கடைசி வரையிலும் இருப்பான். பெருமானாரின் அழகிய சுத்தத்தை ஹதீஸ்கள் சொல்லி காண்பிக்கிறது. யாராவது சின்னவர்களோ பெரியவர்களோ ஆணோ பெண்ணோ பெருமானாருக்கு உபகாரம் செஞ்சா உடனே துவாசிக்கலாம். பிரதி உபகாரம் ஒன்று இருக்க இல்லையா? காசு கொடுத்தா காசுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பாட்டுல முடி கிடந்தது, ஒரு சாதி எடுத்துட்ட நாயகமும் முடி கிடக்குது, உடனே அவருக்கு துவாசிச்சாரு, யாருதான் இவருக்கு நல்ல வாழ்வை நசீபாக்கி, அவ்வளவுதான். நன்றி, நன்றி. இதை உருவாக்க முடியாது. ஆனால் நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்று சொன்னால், யாரிடம் நன்றி சொல்லும் குணம் இருக்கிறதோ, இதயம் இருக்கிறதோ, வாழ்வில் எல்லா இடத்திலேயும் அவர்கள் ஜெயிப்பார்கள். இதெல்லாம் இன்னைக்கு
என்னன்னா மோட்டிவேட் கிளாஸா சொல்றாங்க, மோட்டிவேஷன் கிளாஸ் காசு கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறான். பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், சதாவும் திக்ர் செய்கிற நாவை நீ தர வேண்டும், நன்றி செலுத்துகிற இதயத்தை சொல்லுங்க நீ தர வேண்டும். இது கிடைச்சதுன்னா வாழ்க்கை அழகாக பயணிக்கும். நபிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற்றார். மூன்றாவது அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், வபதனன் சாபிரன் அலல் பலா. இந்த உடம்பு இருக்கா இல்லையா, காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பொய்யடா. அல்லாஹ் பார்த்து பார்த்து படைத்தான். அவன்தான் இந்த உடலை வடிவமைத்தான். இந்த உடலுக்கான சோதனைகளையும் அவன் தான் தருகிறான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயங்களை சொல்றான் பாருங்க. இந்த உடம்புல உடல்நல குறைவு சொல்ற மாட்டியா, பச்சினம் குழந்தைகளிலிருந்து வயோதிகர் வரைக்கும் தினசரி எல்லோருக்கும் ஏற்படுற பிரச்சனை. இதில் ஒரு அடிமை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெருமானார் சொல்றாங்க, உடல் சோதனைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள். உடல் சோதனைகளை சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, புலம்பாதல். காலையில எந்திரிச்சோட வழிபடுகிறது. இப்ப என்ன செய்வோம், எப்படியே தட்டு தருமாறி வயிற்ற முடிச்சுட்டு பள்ளிக்கு வந்தாச்சு. பஜ்ர் தொழுதோம்னா நைட்ல இருந்து ஒரே பாக்குறவங்க எல்லாம் புலப்படாது. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுங்க, எங்க இந்த வயிற்று வலிக்கு அவங்களா என்ன சொல்லுவாங்க, அப்படியே நமக்கும் நைட் 1:30 மணில இருந்து ஒரே தலைவலி. புலம்பலுக்கு புலம்பல் தருமே தவிர உடல் ரீதியாக ஏற்படுகிற உபாதைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பொறுமை இருக்குது, பொறுமை. அல்லாஹ் அக்பர். குர்ஆனுடைய பார்வையிலே யார் தன் உடல் ரீதியான சோதனைகளுக்கு பொறுமை காக்கிறாரோ, வைத்து வழி வந்துருச்சு. உடனே என்ன எண்ணங்கள் வரணும் அப்படின்னா, ரப்பே உடலை இயக்குபவன் நீதான், வழியை தந்தவனும் நீதான், ஷிஃபாவை தர போவனும் நீதான். வயிறு வலிக்குதல்லா, அல்லாஹ்வை தவிர்த்த மருத்துவத்தை தேடியவர்கள் மருத்துவத்துறையில நிரந்தர நோயா. ஆஸ்பத்திரிக்கு போனா நம்ம ஸ்கூல்ல சேர மாதிரி உட்காருங்க, அட்மிஷன் போடுங்க, பயோடேட்டா ஃபுல்லா எழுதலாம். எழுதிய ஒரு தடவை வைக்கணும். நீங்க இனிமேல் எப்பயுமே இல்லை. நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்த ஒரு வரலாறு இருக்கு தஃசீர்கள்ல. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வயிற்று வலி ஏற்பட்டுச்சு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் வயிறு வலிக்குது, அல்லாஹ் நேரடி நிர்வாகம் தானே. அல்லாஹ் சொன்னா, இந்த ஒரு பிரச்சனை கேட்டு அது இருந்து சாப்பிட்டார்கள், வயிற்று வலி சரியா போச்சு. முடிச்சா நமக்கு பாடம் இல்லை. ரெண்டாவது வயிற்று வலி வச்சு நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட போனாங்க, செடிட்ட போய் இறைய படிச்சுட்டு இருக்காங்க. யார்கிட்ட கேட்கல, அல்லாஹ்ட்ட கேட்கல. நாமளும் படிக்கணும். முதல்ல வயிற்று வலி வந்தப்போ நேரம் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் மாத்திரை கொடுத்தாரு, வாங்கி சாப்பிட்டா சரியா போச்சு. ரெண்டாவது வயிற்று வலி இருந்தவங்க மெடிக்கல் காரத்தை போய் மாத்திரை வாங்கணும். எங்க அறிவு கொஞ்சம் வேலை செய்தார். எதனால் வயிற்று வலி ஏற்பட்டது என்பதை மருத்துவர் தான் உணர்த்த வேண்டும், இல்லையா? ஆமா, நாம எங்க முடிவு அந்த போய் ₹100 கொடுத்து இதெல்லாம் கெட்டி தர போறாரு. அதனால மெடிக்கல் காரணம் இந்த இடத்துல அவருக்கு அல்லாஹ்வாக மருத்துவராக யார் தெரிகிறார்? இதனால் வேறு நோய்களுக்கு ஆட்படுகிறார். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உணர்த்தி காமிச்சா, முதல்ல வயிற்று வலி வந்தப்ப எங்க வந்தீங்க, அல்லாஹ் உங்ககிட்ட கேட்டார். நான் தான் அந்த இலைக்கு வயிற்று வலியை போக்கும் சக்தியை தந்தேன். இலையில ஒண்ணுமே இல்ல, மருந்து மாத்திரையில ஒண்ணுமே இல்ல. மாத்திரையை சாப்பிடுங்கள், துஆவை கேளுங்கள் பெருமானார் சொன்னாங்க. மருத்துவம் செய்து கொண்டே துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். உண்மையில் ஷாஃபி மருத்துவர் ஒரு காரணி, அவர் கற்றவர், எதனால் என்னென்ன நோய் ஏற்படும் என்று அறிந்தவர். இதனால இருக்கு, இதனால இருக்கு அனலைஸ் பண்றாரு, ஒரு மாத்திரை கொடுக்கிறார். ஷிஃபாவை தருபவர் யாரு சொல்லுங்க? ஒரே காய்ச்சல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே மாத்திரை சாப்பிட முடியுமா? பலவிதமான காய்ச்சல்களுக்கான காரணி மருத்துவருக்கு தெரியும். உனக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாரு, எனக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாரு. எனக்கு குணமாயிரும், உனக்கு குணமாகாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ்
என்ன உடம்பு எங்க தினசரி உடல் உபாதைகளிலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் பாக்கியசாலி. எல்லோருக்குமே காலையில் எந்திரிச்சா கண்ணு முடிக்க முடியலையே சொல்றாங்க, கண்ணோட முடிக்க முடியல, கஷ்டப்பட்டு திறக்கிறாங்க. ஒருத்தருக்கு மூக்கு அடப்போடு இருக்கிறார், ஒருவருக்கு காது பொய்யுகிறது, இன்னொருத்தருக்கு முட்டுக்கால் வெடிக்கிறது. உபாதைகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. அதற்கான ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் மருத்துவம் என்னன்னா, உடல் சார்ந்த நோய்களுக்கு புலம்பாதீர்கள். இதுதான் இப்ப முடிவு. ஏன்னா புலம்பலுக்கு மருந்து கிடையாது. ஒரு டாக்டருக்கு போய் அவரை செக் பண்ண விட மாட்டார். டாக்டர் ஒரு வாரமா வயிறு வலிக்குதுங்க, விட்டா போட்டா போயிருக்க டாக்டரே பயந்துருவார். கொஞ்ச நேரமா இல்லையா, என்ன செக் பண்ண விடு, பாட்டு பண்ணுங்க டாக்டர், நீங்க நிஜமான டாக்டர் தானா? இந்த புலம்பல் நீங்க பாருங்க, யதார்த்த வாழ்க்கையில பாருங்க, ஒரு நோயாளிகள் எப்பொழுதெல்லாம் நோயை குறித்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ நோயிலிருந்து அவர்களால் விடை பெறவே முடியாது. இப்ப பெரிய நோய் என்ன தெரியுமா, ரொம்ப அறிவாளிகளா வச்சு எல்லாருமே இந்த கிட்ட வாங்கி வீட்டுல வச்சுக்கிறாங்க. எந்த கிட்டு? சுகர் டெஸ்ட், பிரஷரு, வெயிட் மிஷினு, பிளட் சாப்பிட்டு உடனே குத்தி பார்க்கிறார் ஏறிச்சா. நீ மனநோயாளிங்கிற, மனநோயாளி டாக்டர் சொல்லுவாங்க அப்பப்ப செக் பண்ணிக்கீங்க, நல்லது, ஆரோக்கியம். ஆனால் அதுவே இருந்தால் உடனே லட்டத்துல சுகர் துருன்னு ஏறிடுச்சு. சரி, லட்ட தூக்கி எறிய பார்த்தா வச்சுக்கிட்டே இருக்கிற, குறையும் போது மறுபடியும் சாப்பிடலாம். உடல் உபாதைகளுக்காக புலம்பாதீர்கள். இது ஒரு பெரிய பாடத்தை இன்னைக்கு யார வேணும் சரி ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லணும். சொல்லாம நல்லா. அப்புறம் உங்களுக்கு சுகர் என்ன லெவல்ல இருக்கு? 400 விட்டு இறங்க மாட்டேங்குது. அல்லாஹ் சுக்ரியா செய்யுங்க, சுக்ரியா செய்யுங்க. 600 விட்டு இறங்கவே மாட்டேங்குது. இது என்ன பேச்சுங்கிற? நோயை தருபவனும் அல்ல, சிபாவை தருபவனும் அல்ல. நீ கேட்க வேண்டியது யார்கிட்ட? மனிதர்களிடம் புலம்பாதீர்கள். புலம்புபவன் நோயிலிருந்து விடுபட முடியாது. புலம்புறதுனால என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? எல்லாமே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. ஒரு நோயாளியை நீங்க பார்க்க போனா அவருக்கு துஆ செய்ய கேளுங்க. என்னங்க ஒரு வாரமா பள்ளியில இருக்கானா, முடியல பாரு அட்மிட் ஆகிட்டேன், அதான் சிவா வைக்கட்டும், அப்படித்தான் போகணும். அவர் நல்ல வாழ்க்கையில சொல்லிட்டு அவரே மனநிலையில இருப்பாரு. அவங்க போய் எப்படி ஆச்சு? அது போன வாரம் ஆண்டியர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாராங்க, பிரியாணி தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட சாப்பிட்டேன், அடிச்சுட்டே பாருங்க, இதை பண்ணலாமா பாருங்க. நாமே மருத்துவராக மாறிக்கொண்டு ஒரு முடிவுகளை சொல்றது. அப்படின்னா பிரியாணி தப்பா? இல்ல கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போட்ட விருந்து தப்பா? அவனை குழம்ப விடாத, நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லு. பெருமானார் சொல்வார்கள், நோயாளிகளே நீங்கள் அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் இருக்கிறீர்கள், அதனால எனக்கு துஆ செய்யுங்க. நோயாளி யாருடைய பார்வையில் இருக்காரு? அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறார். ஒருத்தர் நான் விசாரிக்க போனா அவனுக்கு நானும் கேட்காது, யாருக்கு எப்படி பதில் சொல்வான்? எப்படி விசாரிக்கிறது? இவனா கற்பனை பண்ணி போனோம், போய் கேட்போம், என்னங்கன்னு கேட்போம். அவரு சொல்லுவாரு, இப்படித்தான் சொல்லுவாரு, காய்ச்சல் சொல்லுவாரு. டாக்டர்கிட்ட போனீங்களான்னு கேட்போம், இந்த டாக்டர்கிட்ட போனேன்னு சொல்லுவாரு. இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இவன் செவிட போறான். போய் நல்லா இருக்கிறீங்களா, செத்துட்டு இருக்கிற, அப்படியே இருக்கு. இவனுக்கு காது கேட்காது. இவனுடைய கற்பனைக்கு நேர் மாற்றமா இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போனீங்களா? ஆமா, இஸ்ராயேல் தான் வந்தார், அவருக்கே பாருங்க நல்ல டாக்டர். ஒரு நோயாளிக்கு இன்னொரு நோயாளியை அதிகப்படியா நோயாளியை ஆக்குறது நாம தான். வாங்கிட்டு போறதா 1/2 கிலோ ஆப்பிள் தான், ஆனா செலவு அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சு விட்டுருவோம். போய் இன்னும் ஆச்சு, நைட்டு 12 மணிக்குங்க ஏப்பம் வந்துச்சுங்க, அப்புறம் அவன் நெஞ்சில ஒரு பெயின் வந்துச்சுங்க, அவன் தப்புன்னு வண்டி எடுத்துட்டு வேற பேச்சில் வந்து அட்மிட் ஆயிட்டான். இப்படித்தான் எங்க மச்சான் போனாலும் அட்மிட் ஆனாரு. 3 நாள் மருத்துவம் ஆயிட்டேன். அவன்கிட்ட சொன்னா என்ன அவன் சொல்லுங்க? நோயாளியிடம் நலம் விசாரிப்பதில் கூட ஒரு ஒழுக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து முதல் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உடல் உபாதைகளுக்காக புலம்பும் நிலையை விட்டும் பொறுத்துக் கொள்ளும் நிலையை எனக்கு கொடு. இதை யாருமே தரணும்
சொல்லுங்க. பல்லு வலிக்குது, காது வலிக்குது, மூக்கு அடைச்சிருக்கு, கால் சொல்வதினால் என்ன வரப்போகிறது? இன்னொரு தீமை இருக்கு. நம்ம யதார்த்தமா இருப்போம், எல்லாரும் டாக்டரா மாறி நமக்கு அட்வைஸ் பண்ணி இன்னும் நோயை சொல்லுங்க அப்படியா அந்த கீரை வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. இங்க பாலக்காட்டுக்கு போங்க, நீதிக்கு வந்தா எல்லாம் செஞ்சு நோய் எல்லாம் டபுள் மடங்காகி காசெல்லாம் செலவாகி மனநோயாளியாக ஆகுவதை விட நோய்களுக்காக புலம்பாதீர்கள். இதுதான் அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. 4வது கேட்டாங்க, யா அல்லாஹ் என் மனைவி இந்த கேரக்டர்ல இருக்கணும், துனியா விஷயத்துல எனக்கு உதவியா இருக்கணும், மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடியவளா இருக்கணும். இதுதான் நல்ல மனைவிக்கான அடையாளம். இப்படி இருக்காது நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 90 விழுக்காடு தன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மனைவியை காரணம் காண்பிக்கக்கூடிய அல்லது மனைவியிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு இயலாமையில் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தலைமுறை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கிறத கெட்டு போறதுல ஒரு பெரிய பங்களிப்பு என்னுடைய லைஃப் பார்ட்னர் மனைவி, அவருடைய கேரக்டர். அவரு எனக்கு துன்யா விஷயத்திலும் உதவியா இருக்கணும், மறுமை விஷயத்திலும் இதுதான் சாலிஹான மனைவிங்கிறதுக்கு அடையா. அப்படி ஒரு மனைவி நீதான் கொடுக்கணும்ல. நாமளா தேர்வு செஞ்சுக்கிட்டு அதுதான் சொல்றோம் லவ் மேரேஜ் ஆகாது. ஏன்னா பண்ணி முடிச்சுட்டு 20 வருஷமும் புலம்பிட்டு இருக்கிறான், இவ்வளவு போய் லவ் பண்ண பாரு. ஏன்னா அது நீயாக தேர்வு செய்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீ தேர்வு செய்து கொண்டாங்களா, எனக்கு மனைவியாக வருபவள் என் வறுமையிலும் ஒத்துழைக்கணும், என் நோயிலும் ஒத்துழைக்கணும். நிறைய குடும்பங்களில் பார்க்கிறோம், கணவன் நோய்வாய்ப்பட்டு பலகீனம் அடைந்து விட்டால் அவனை ஒதுக்கும் நிலையில் தான் அந்த மனைவியின் குணம் வெளிப்படுகிறது. பாவப்பட்ட நிறைய குடும்பத்திற்காக உழைத்த ஆண்கள் வெளி சொல்ல முடியாமல் நிரந்தர நோயாளிகளாக போகிறார்கள். வெளியில சொல்ல முடியுமா? அணி சேர்த்துக்கிறான். 2 நாள் ஆஸ்பத்திரியில் போய் அப்படி கவனிச்சாங்க, அவர் நிரந்தர நோயாளி ஆயிட்டாரு. இப்பொழுது அவரை கவனிப்பதில் பார்ப்பதில் சுணக்கம். பிள்ளைகளோடு சேர்த்து தாய் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாள். தனிமையில் விடப்பட்ட நிறைய குடும்ப தலைவர்களின் சோதனையை தான் நபிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் துன்யா விஷயத்துல எனக்கு துணையா இருக்கணும், மறுமையுடைய விஷயத்துல சிம்பிளுங்க. எங்க எந்திரிங்க, பதிலுக்கு போங்க, இது நல்ல மனைவியா இல்லையா சொல்லுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்குங்க அப்படின்னு கொத்தி விட்டு தூங்க வைக்கிறான். இது யாரு சொல்லுங்க? இந்த ஆளு எந்திரிச்சா ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் தூங்கு, கண்டமாய் சம்பாதிக்கிறார். ஏங்க பணம் வளர்ச்சி என்பது வேறு, வீக்கம் என்பது வேறு. வளர்ச்சி என்பது வேறு. ஆமா, என்னங்க திடீர்னு காசு ஒரு காசு என்ன சம்பாதிக்கிறீங்க? அவர் ஏதோ தவறான வழியில போயிட்டு இருக்கிறாரு. அவரை எச்சரிக்கிற இடத்தில் மனைவிக்குத்தான் முன்னுரிமை. வாய் அடைச்சிட முடியாது. அப்படி ஒரு மனைவியாக கேட்டாங்க. நமக்கு ஹலாலான சம்பாத்தியம் போதும், நம்ம கண்ணியமா வாழ்றோம், தவறான வழிகளுக்கு நீங்க போகாதீர்கள். திருட்டுக்கார வாங்கி வித்துட்டு இருக்காரு, திருட்டுக்கார வாங்கி வேறு விதமான நிறைய தவறான தொழில்கள், கை நிறைய காசு. இதை ஆமோதிக்கிற மனைவியாக இருக்கிறார். இந்த கணவனின் துன்யாவும் நஷ்டப்படும், வறுமையும் நஷ்டப்படும். அதனாலதான் அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கேட்டாங்க, யா அல்லாஹ் துன்யாவிலும் மறுமையிலும் எனக்கு உதவி செய்கிற மனைவி நீதான் தர வேண்டும். கேட்டு வாங்கினார்கள். அடுத்து 4 விஷயத்தை அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். சொன்னாங்க, யா அல்லாஹ் இப்படி ஒரு காசு எனக்கு வேண்டாம். எப்படி ஒரு காசு? நான் திடீர்னு மௌத்தா போயிருக்கேன், என் காசை எவனோ தீர்ப்பான், ஆனா கணக்கு நான் சொல்லுவோம். நிறைய வேகமாக சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பலரும் திடீர்னு மௌத்தா போயிட்டா நம்ம காசுல என்ன ஆகும்? பையன்ல கேட்டா நம்ம சொல்லுவான், எங்க அப்பா சம்பாதிச்சது பேரம் பேட்டியெல்லாம் நீங்களாம், நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? குடிக்கிறான், சீட்டாடுறான், தவறான வழியில் எடுக்க போறான். அத்துணை காசும் யாருடையது சொல்லுங்க? ஒரு செல்வம் நான் இறந்து விடுவேன், எனக்கு பிறகு யார் யாரோ அனுபவிப்பார்கள், ஆனால் அந்த செல்வத்திற்கான கணக்கு நான் தான் கொடுப்பேன் என்னுடைய அக்கௌண்ட்ல. அந்த மாதிரி சோதனையான செல்வத்தை கண்டு விடாதே அல்லாஹ்.
இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் மாத்திட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வேணும், மக்களுக்கு வேணும், மக்களுக்கு வேணும். மக்கள் என்னைய சம்பாதிப்பான்? அவன் எப்படி தன் வாழ்க்கை அருமையை புரிந்து கொள்வான்? உங்கத்தான் அப்படி நினைச்சாரா? நீ என்ன அல்லாவா? பிள்ளைகளை நல்லா செட் பண்ணி வைக்கணும். அப்படி அல்லா சொல்லுங்க, பிள்ளைகளை நல்லவங்களா உருவாக்குங்க, பண்பாளர்களா உருவாக்குங்க, வறுமையில் விட்டு போகாதீர்கள். இவ்வளவு சொன்னாங்க பெருமானார். செல்வத்தினால் எழும் சோதனை, அந்த சோதனையை தரும் செல்வம் எனக்கு வேண்டாம். இரண்டாவது பெருமானார் கேட்டாங்க, இது முக்கியமான இந்த சமூகத்திற்கான செய்தி. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது, யா அல்லாஹ், எனக்கு தலைவனாகும் மகன் வேண்டாம். ஒரு காலத்துல ஏதாவது கேட்டோம்னா அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன், அப்படித்தானே பயம், அப்படித்தானே அப்படித்தானே. இப்போ பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன். இது என்ன ஆரோக்கியமான செய்தி? வேற ஒன்றும் இல்ல. அவர் கைவண்டி எடுத்தார், உழைத்தார், கஷ்டப்பட்டார், பையன் ஐடி படிக்க வச்சாரு. அவன் சாதாரணமா சொல்றான், நீ ஒரு வருஷம் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் ஒரு மாசத்துல சம்பாதிச்சேன். சரிடா, அதுக்காக நீ அத்தா வாங்கினா மகனா ஆக முடியாது அல்லவா? வெறும் பணம், அதனால இவர் விரும்புறார். நம்ம எங்க எல்லாம் பயன்தான். இது பெருமையாக சில பேர் பேசுகிறார். எல்லாம் பயன்தான். பையன் பாருங்க படிச்சான். படிக்க வச்சது யாரு? நீதானே. பெற்றது யாரு? நீதானே. வளர்த்தது யாரு? நீதானே. ஒரு காலம் தந்தை தந்தை தான், மகன் மகன் தான். அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எனக்கு தலைவனாகும் மகன் எனக்கு வேண்டாம், என் மகன் எனக்கு மகனாகவே செய்யணும். சொல்லுங்க, அந்த மாதிரி மோசக்கார தந்தைகளாக இருக்க வேண்டும்னு கேட்டார். இன்னைக்கு அதுல எல்லாம் விழுந்துட்டோம். அதனால என்ன விளைவுன்னு சொன்னா, வாழும் காலத்திலே சுயமரியாதையை இழந்து நடைவிடமாக வாழுகிற நிறைய ஆற்றல் மிக்கவர்கள் பலகீனமானார்கள். அந்தாளுக்கு எந்த குறையும் இல்லைங்க. அவருக்கும் நல்ல ஹெல்த் இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாரு, சமூகத்துல மரியாதை இருக்கு. ஆனா எப்பொழுது மகனை தலைவனாக்கினாரோ, மகன் தலைவனாகிறதுனா எப்ப செஞ்சுக்கிட்டா? எங்க கல்யாணத்துல அத்தாட்ட கேட்கணும், அக்கா இப்படி செய்யலாமா? மகன் கேட்கிற மகன் அத்தா மகன்கிட்ட எப்படி கேட்கிறது? அத்தா செஞ்சுக்கலாமா? யாருக்கு தலைவர்? எனக்கு தலைவனாகும் மகன் எனக்கு வேண்டாம். எல்லா காலத்திலும் என் மகன் மகனாகவே இருக்க வேண்டும். இது சமூகத்திற்கான பாடம். மூன்றாவது சொன்னார்கள், யா அல்லாஹ், ஒரு பக்கத்து வீட்டுக்கார, அதுவும் அல்லாஹ் தான் வச்சு கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்கார சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சம்பாத்தியம் சூப்பர், பிள்ளைகள்லாம் அறுவை, மனைவி குணமோ குணம். ஒரு என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? அதை பாருங்க, நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாங்க, என்ன பத்தி தானே தண்ணி குடிக்கிறான். இது நான் அமைத்துக் கொண்டதில்லை. யார் அமைச்சு கொடுத்தது? சொல்லுங்க, அது சொல்லுங்க. அல்லாஹ் அமைச்சு கொடுத்தது. பெருமானார் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல சொல்ல பயந்து சொத்துல பங்கு கேட்டுருவானோ அவ்வளவு உரிமைகள் யாருக்கு இருக்கு? அவன் நல்லவனா அமையும். பெருமானார் சொல்றாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எங்கிட்ட நல்ல விஷயங்கள் தெரிஞ்சா அவன் வெளியில சொல்லவே மாட்டான். யாரு யாரு? பக்கத்து வீட்டுக்கார வெளியில சொல்லவே மாட்டான். ஆனா எங்கிட்ட கெட்டது தெரிஞ்சுச்சுன்னா வண்டி எடுத்து போய் ஒரு வீட்டு வருவான். இது அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பொண்ணு பார்க்க வந்தா பக்கத்து வீட்டுக்காரன் தான் முடிவு பண்ணணும். நம்ம பேசாத்தையும் பரவாயில்ல, அவங்க சொல்லாத்தையும் பரவாயில்ல, எங்க இங்க பொண்ணு பார்க்குவாங்க. இங்கயா இவன் ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை. பக்கத்து வீட்டுக்காரனுடைய சான்று நம்பப்படும். அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சி சொல்ல வந்தா கேட்பாங்க, நீ உறவுக்காரனா? இல்லை. நண்பனா? இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனா? இல்லை. உனக்கு சாட்சி சொல்ல தகுதி இல்லைன்னா, இப்ப சாட்சி சொல்ல தகுதி யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப அவன் நல்லவனாக அமைவதும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகத்து. கடைசியாக வார்த்தை சொன்னாங்க, யா அல்லாஹ், இப்படி ஒரு மனைவியை தந்தராக, தானாக நரைக்கும் முன் நரையை ஏற்படுத்தி விடுவாரு. இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து பெப்பர் சால்ட்டா என்ன சொல்றாங்க, மண்டைய நரைக்க வைக்கிறது, செயற்கையா நரைக்க வைக்கிறது. எவனை பார்த்தாலும் பசங்களுக்கு எல்லாம் நரைச்சிருக்கு. என்னன்னு கேட்டா வார்த்தை செயல் சொல்லிடுறான். ஆனா உண்மையான காரணத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தானாக நரைப்பதற்கு முன் நரைக்க வைத்து விடுவாரே.
கெட்ட மனைவி உங்கள் நரைக்கு காரணம். நாங்கள் அவ்வளவு நச்சரிப்பு, அவ்வளவு துன்பங்கள், அதை நினைத்து நினைத்து கவலைகளால் நிறை ஏற்படும். நபிகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, தானா நரைக்கிறதுக்கு முன்னாடி நரைக்க வைத்து விடுவாரே அந்த பெண் எனக்கு மனைவியாக வேண்டாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த செய்திகள் துஆவின் வழியாக கோரிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் பெற்றார்கள். உலகத்திற்கு பாடம் சொன்னாங்க. சில விஷயங்களை நாம உருவாக்க முடியாது, ரப்பு தான் தருவான். ரப்பிட்ட கேளுங்க, விக்ர் செய்கிற நாவை கொடு. ரப்பிடம் கேளுங்கள், சுக்ர் செய்கிற கல்வை கொடு. ரப்பிடம் கேளுங்கள், பொறுத்துக் கொள்கிற உடம்பை கொடு. ரப்பிடம் கேளுங்கள், சாலியான மனைவியை கொடு. ரப்பிடம் கேளுங்கள், பயனுள்ள செல்வத்தை கொடு. ரப்பிடம் கேளுங்கள், எனக்கு மகனாகவே இருக்கும் மகனை கொடு. ரப்பிடம் கேளுங்கள், நல்ல பக்கத்து வீட்டுக்காரரை கொடு. ரப்பிடம் கேளுங்கள், தானாக நரைக்கும் முன் நரையை ஏற்படுத்துவாளே அந்த மனைவி, அந்த பெண் எனக்கு மனைவியாக வேண்டாம். அல்லாஹ்விடம் கேளுங்கள், அவன்கிட்ட யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை மேற்கோள் காட்டி கற்றுத்தந்த வாழ்வியல் 8 பாடங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.